வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்திருக்கு, கேபினெட் மீட்டிங்கு. அந்த கேபினெட் மீட்டிங்ல பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் இப்போ வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயன் 4 மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. நிலாவில் இருந்து பாறைகள் மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம் தான் சந்திராயன் 4. அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு மத்திய அமைச்சரவை. அது மட்டும் இல்லாமல் வீனஸ் ஆர்பிட்டர் திட்டத்துக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பொலிட்டிக்கலாக சில டிபேட்ஸை நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு திமுகவுடைய ஆதரவாளர்கள், காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள்லாம் சந்திராயன் 4 ரொம்ப முக்கியம், சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கும், இல்லை சந்திராயன் 4 ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க சமூக வலைதளத்தில். உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்படியா சந்திராயன் 4 அவசியமா அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு சென்னையில் கார் ரேஸ், ஃபார்முலா 4 கார் ரேஸ் அவசியம் தானா அப்படின்னு கேட்க தெரியலையே, ஏன் அதை மட்டும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தம் சந்திராயன் 4 திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் இது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒரு கமிட்டியை மத்திய அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் கமிட்டி அப்பாயிண்ட் செய்யப்பட்டுச்சு. அந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து மக்கள்கிட்ட கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு நிறைய பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கு. ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கு. இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா, மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்காக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி வழங்கின அந்த பரிந்துரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் கிடையாதுங்க, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல, அந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவை தாக்கல் செய்ய இருக்காங்க மத்திய அரசாங்கம், பாஜக அரசு அப்படிங்கிற இன்னொரு அப்டேட்டை பார்க்குறோம். ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன, இந்த வக்ஃபு ஆக்டில் திருத்தங்களை கொண்டு வந்து மசோதாவை தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மசோதா வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும். லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் அந்த பில் பாஸ் ஆகும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் முந்தா நேற்று சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவையும் மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்ய இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுங்க, மோடி 3.0 ஆரம்பிக்கும் போது இது வலிமையான ஒரு ஆட்சியாக இருக்காது. ஃபஸ்ட்டு 2 மோடி 1.0 2.0 மாதிரி 3.0 இருக்காது. ஏன்னா பாஜக கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வக்ஃபு ஆக்டில் திருத்தங்களை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவை தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தாங்களோ இப்போ 3.0லையும் அதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுகலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பொலிட்டிக்கலாக எந்த கட்சிக்கு தெரியுமா பெரிய சேலஞ்சு, சவால்? யார் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வரதுனால மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் 2 ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க ஃபேஸ் பண்ணணும். சட்டமன்றத்தில் அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா அது டைரெக்டாக பார்லிமெண்ட் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மத்திய அளவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னா அது சட்டமன்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இருக்குது, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சவால். யார் எதிர்கட்சியாக இருக்காங்களோ இந்தி கூட்டணிக்கு அது பெரிய சவால் கிடையாது. அப்படி இருந்தாலும் பாஜக துணிச்சலாக இந்த முடிவை எடுக்கிறாங்க. பாஜகவுடைய கொள்கையே அதுதானே, கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய தீமே அதுதான். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு அறிவிப்பு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அறிவிப்பு. வாழ்த்துக்கள். இப்போ திமுக எதுக்காக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய தலைவர் கலைஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தில் பேஜ் நம்பர் 273 டீட்டெயிலாக அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வேணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. உங்களுடைய தலைவர் கலைஞரே வலியுறுத்தியிருக்காரு. அப்புறம் எதுக்காக நீங்கள் அரசியலுக்காக எதிர்க்கிறீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொன்று, கேபினெட் இன்னொரு ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இதுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.